ஓம் சக்தி. நாளை 20/10/2025 தீபாவளி திருநாள். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாளை மாலை லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது மிக மிக சிறப்பு. இந்த பூஜை செய்ய உகந்த நேரம் என்பது மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்பது நம் வீட்டில் உள்ள பூஜை பொருட்களுடன் மஞ்சள், குங்குமம், அட்சதை சிறிதளவு மற்றும் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள் தூள் மற்றும் ₹1 நாணயங்கள் 108 அல்லது ₹5 நாணயங்கள் 108 இவற்றை நாம் தயார்படுத்தி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நெய்வேத்தியம் என்பது சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்று சொல்லப்படும் டைமண்ட் கல்கண்டு, பேரிச்சை, முந்திரி மற்றும் திராட்சை இவற்றையும் நைவேத்தியம் செய்யலாம். இவற்றுடன் தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்தும் நாம் இந்த பூஜையை நைவேத்தியம் செய்யலாம். பூஜை செய்ய தொடங்கும் முன் நம் வீட்டின் வாசல், வீடு மற்றும் பூஜை அறையை பன்னீரில் சிறிது பச்சை கற்பூரம், ஜவ்வாது பவுடர் மற்றும் சிறிது கஸ்தூரி மஞ்சளை போட்டு தெளித்து சுத்தம் செய்து அழகாக மங்களகரமாக மாக்கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் நாம் பூஜை அறையிலும் விநாயகர் படம் மற்றும் லக்ஷ்மி குபேர படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களை சாத்தி அதையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் முதலில் பூஜையை தொடங்கும் முன் விநாயகரை வணங்க வேண்டும். விநாயகரை வணங்கி அவருடைய 16 ஷோடச நாமாவளிகளை சொல்லி அவருக்கு தூப தீப நைவேத்தியங்களை காண்பித்து விநாயகரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நன்றாக வணங்கி நான் இதுபோல் லக்ஷ்மி குபேர பூஜையை செய்ய போகிறேன், அதற்கு உங்களுடைய அனுமதியும் இந்த பூஜையை நல்லபடியாக செய்து முடிப்பதற்கு உங்களுடைய அனுகிரகமும் வேண்டும். இந்த பூஜையை செய்வதால் மகாலட்சுமியின் அருளாசியும் உங்களுடைய அருளாசியும் எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் இந்த பூஜை செய்து எனக்கு வர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு நாம் இந்த பூஜையை தொடங்க வேண்டும். அடுத்தது லக்ஷ்மிக்குரிய சோஸ்திரங்களை சொல்லி லக்ஷ்மி தேவியை நன்றாக வணங்கி திருவிளக்கில் நாம் குங்குமம் போட்டு 108 நாமாவளிகளை லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளிகளை சொல்லி திருவிளக்கை ஏற்றி பஞ்சமுக திருவிளக்கு ஏற்றி அதற்கு நாம் பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகு லக்ஷ்மி குபேர படத்தை வைத்து அதன் முன் ஒரு சிறிய தட்டை வைத்து நம்மிடம் உள்ள 108 ₹1 நாணயங்களோ அல்லது ₹5 நாணயங்கள் எது நாம் பூஜை செய்ய போகிறோமோ அதை எடுத்து முதலில் நன்றாக அதை சத்தமிட வேண்டும். அதை போட்டு சத்தம் செய்யும் போது இந்த சத்தமானது ஒளியானது குபேரருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதனால் கொஞ்சம் சத்தம் செய்துவிட்டு நாம் பூஜை செய்ய தொடங்க வேண்டும். லக்ஷ்மி குபேர 108 நாமாவளிகள் உள்ளது. அதை தெரிந்தால் சொல்லலாம், இல்லை என்றால் ஓம் குபேராய நமக என்று சொல்லி இந்த காசுகளை ஒவ்வொன்றாக அந்த தட்டில் போட்டு சிறிது ரொம்ப பணிவாகவும் போட்டு சிறு சத்தம் கேட்கும் விதத்திலும் போட்டு நாம் இந்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். நிறைவு செய்து நன்றாக லக்ஷ்மி குபேரரை வேண்டிக் கொண்டு அவருக்கு தூப தீப நைவேத்தியங்கள் செய்து பிரசாதங்களை வந்து நமக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தவர்களுக்கும் இந்த பிரசாதத்தை நன்றாக விநியோகம் செய்யலாம். தீபாவளியில் நாம் நம்மால் முடிந்த அளவு தானங்கள் செய்யலாம். சுமங்கலிகளுக்கு ஜாக்கெட் பிட்டுடன் மங்கள பொருட்களையும் வைத்து கொடுக்கலாம். இதுபோல் பூஜை செய்வதால் நமது பொருளாதாரமும் உயர்ந்து சந்தோஷங்களும் அதிகமாகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் தடங்கலின்றி நடக்கும்.